இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். வனாந்திரம் செழித்திருக்கும் இயேசு ஆசீர்வதிப்பார்.
ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவியில் வருகிற மாலையில் 6:30 மணிலேருந்து 6:30 மணி வருகிற ஜாய் டிவியில் வருகிற உன்னத சாட்சி வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து அமலா என்றவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க மகனுக்கு 2 வருஷமாக வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணாங்க. அது எதுவுமே கிடைக்கல. 2 வருஷமாக இங்கே டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணாங்களாம். அவங்களுக்கு இப்போ சுவிட்சர்லாந்தில் அவர் வேலை பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். அந்த வார்த்தை எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் சாட்சி, அநேக சாட்சிகள் வந்திருக்கானா? இந்த குறிப்பிட்ட சாட்சியை தான் நாங்கள் எழுத முடியுது. ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுதும் ஜெபத்தோடு தயவு செய்து கேட்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அநேகர் இதை பார்த்துட்டு போன் அடிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நல்லா எனக்கே ஆண்டவர் பேசினார். நீங்கள் உங்கள் ஜெப வேலையில் நான் ஜெபிக்கும் போது இந்த அற்புதம் நடந்ததுன்னு நிறைய சாட்சிகள் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். அதில் என்ன செய்வோம், ஒவ்வொரு புரோகிராமும் ஒவ்வொரு சாட்சி தான் எங்களால் கொடுக்க நேரம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சாட்சி நாங்கள் சொல்ல வைக்கிறோம். நீங்களும் இந்த 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 ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுவதற்கு, இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தால் இது தொடர்ந்து ஒளிபரப்பப்படுவதற்கு நீங்கள் காணிக்கையினால் இதை பலப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தானவர் இறங்குவாராக. இந்த தேவ செய்தியை கேட்குற ஒவ்வொருவருடைய காதுகள் விருத்தசனம் பண்ணப்படுவதாக. ஒவ்வொரு இருதயம் ரப கொழுந்து விட்டு எரிவதாக. அலலோயார கல்ல ரப கத்துடைய மகத்தான காரியங்கள் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. கர்த்தர் தமது மகிமையை இந்த நாளில் வெளியரங்கமாக்குவாராக. ஆசீர்வதி இயேசு நாமத்தை பிதாவே. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் கேட்கலாம், ஏன் கர்த்தரை நம்பாதவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்காங்கங்க, ஆண்டவரை தேடாதவங்க தான் இன்றைக்கி சூப்பராக இருக்காங்கன்னு அநேக விசுவாசிகள் வாயிலிருந்தே அது வருது. அப்படி வரக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் வருவாரானால் நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும். அவங்க வர முடியுமா? இமைப்பொழுது மறுரூபமாகி ஆண்டவரோடு செல்லுவோமே. பரலோகத்தின் மகிமை வேற, இந்த உலகத்தின் மகிமை வேற, மனுஷருடைய மகிமை வேற, தேவனுடைய மகிமை வேற இல்லையா? ஆகவே நீங்கள் நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பிரியமானவனே ஆத்துமா வாழ்வதோடு நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இரு. நம்ம எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருப்பதான் தேவனுடைய சித்தம். பின்ன ஏங்க நான் அந்த கஷ்டப்படுறேன்? ஒரு நாளைக்கு ஒரு நாள் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. ஒருத்தர் அதிகமாக எனக்கு ஒரு லெட்ரு போடுவார். இன்னும் ஒரு அம்மா அப்படித்தான் வீட்டு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வசனம்லாம் அதில் எழுதியிருப்பாங்க. ஐயோ, ஏன் அந்த ஆண்டவர் எங்களுக்கு செய்யலை, ஏன் செய்யலை? நான் சொல்கிறேன், இன்னும் உங்களிடத்துல ஒரு குறை உண்டு. ஆண்டவர் சொன்னதை சொல்கிறேன். பெரிய நியாயாதிபதி, பெரிய பணக்காரன் சொன்னான், நித்திய ஜீவன பிறகு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், இருக்கிறதெல்லாம் விற்று என்ன செய்ய, ஏழைகளுக்கு கொடு. அப்போ பரலோகத்தில் உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும், பரலோகத்தில் உனக்கு இடம் கிடைக்கும். ஆனால் அவனை மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் என்ன பண்ணிட்டான்? வேதனைப்பட்டு என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் கீழ்ப்படியாமல் அப்படியே சென்று விட்டான் என்று வேதம் எச்சரிக்கிறது. இங்கே பார்க்குறோம் நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி இப்படி எழுதுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நல்ல செழிப்பா, முகத்தில் நல்ல செழிப்பு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் நல்லா ப்ரேயரில் இருந்துட்டு வாங்களேன், அதிகமாக உங்கள் முகமே மறுரூபமாயிரும். அப்படி ப்ரில்லியண்ட்டாக இருக்கும், முகத்தில் பிரகாசமாக இருக்கும். அதாவது நாம் செழிப்பதற்கு என்ன கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவங்க தான் செழிப்பாங்க, நம்பாதவங்க இல்லை கொஞ்சம் உலகத்து மேலே நம்பிக்கை, சில மனுஷர் மேலே நம்பிக்கை, முதலாளி மேலே நம்பிக்கை, ஆபீஸில் அவங்களுக்கு மேலே உத்தியோகத்தில் இருக்கிறவர் மேலே நம்பிக்கை, இதை செஞ்சிருவார், இதை செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு, செஞ்சிருவார். அதெல்லாம் இல்லை. இன்றைய தினம் ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேலே மட்டும் இருக்க கடவுது. நாசில் சுவாசமுள்ள எந்த மனுஷனை நீயே நம்பாத.
அவனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவங்க மனசு மாறி விடுவார்கள். மனமாற ஒரு மனுபுத்திரன் இல்லை, பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. ஆண்டவர் மனமாறவே மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். தாமதித்தாலும் காத்துரு என்று தான் வேதம் சொல்லுகிறது. தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க வேண்டும்? யோபு 13:15 சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன். நான் செத்து மண்ணுக்கு போனாலும் நான் என்ன செய்ய, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்கள் என் கண் அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்சம் முதலாய் அழுகி போனா கூட அவர் மரித்து எலும்பு எல்லாம் விண்டு சதையெல்லாம் இதாகி நீராக ஓடி அடக்கம் பண்ணப்பட்டு வீசி போனாலும் அந்த சரீரம் அவர் என்ன சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களில் நமது தேவன். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட ஃபெய்த் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை நம் தேவனிடம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அசையாத நம்பிக்கை வைத்து பாருங்கள். இந்த யோபு மாதிரி, யோபு அப்படி நம்பினதுனால ஆண்டவர் அவனை ஆண்டியா விட்டுட்டாரா? உனக்கு அவ்வளோதான்ப்பா, 10 பிள்ளை செத்து போச்சா, அத்தோடு அவ்வளோதான், உன் சொத்து எல்லாம் போச்சுல, உனக்கு சரீரத்தில் பயங்கர குஷ்டம், கருங்குஷ்டங்கிறாங்க, ஏதோ வேத அறிஞர் சொல்கிறாங்க. இது யாராலையும் குணமே ஆக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸுகள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சின மாதிரியா, உன் நம்பிக்கை அற்று போயிடுச்சு, நீ என்னென்னமோ தப்பு பண்ணியிருப்ப, அப்படி இப்படின்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அவனை இருதயத்தை நோகடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த நிலைமையில தான் அவர் சொல்கிறாரு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும். அவருடைய நம்பிக்கை யார் மேலே இருந்தது? கர்த்தர் மேலே இருந்தது. கர்த்தரை நம்பினா தேங்க அவர் கர்த்தரை நம்பி இருந்ததுனால தான் ரெட்டிப்பான நிலைமையில் பெற்றுக்கொண்டார். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கலாம், யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்துரு, எனக்கும் தாரும். ஆனால் மனுஷரை நம்புவாங்க, உலகத்தையும் நம்புவாங்க, வேலையும் நம்புவாங்க, தொழிலையும் நம்புவாங்க, பிள்ளைகளையும் நம்புவாங்க. ஆனால் எல்லாருடைய நம்பிக்கையை விட, எல்லாரையும் நம்புறதை விட முதல் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். மரண பரியந்தம் நான் சாகு வரை ஆண்டவரை தான் நம்ப போகிறீங்க, அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. சாத்தான் வீட்டை விட்டு ஓடியே போயிடுவான். கண்டிப்பாக மனசில் கலை அவன் போட முடியாது. நம்ம ஆத்துமா எடுக்கிற தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தானியேல் பாருங்க, ஒரு தீர்மானம் எடுத்தார். நான் இந்த ராஜாவின் பாத்திரத்தில் தீட்டுப்படுத்த மாட்டேன், வேண்டாம், எனக்கு மரக்காய்கறியே போதும். அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சு? மற்ற எல்லா கல்தேயரை பார்க்கலாம் அவங்களுடைய முகம், அந்த 4 பேருடைய சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேலுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சாம். பாருங்களே, கர்த்தர் விசேஷ ஞானத்தில் அவர்கள் நிரப்பினாராம். அவங்க நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? கர்த்தரை மட்டும் நம்புங்கள். கொன்று போட்டான் பரவாயில்ல, நான் சாகு வரை இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் நினச்சிருந்தானா அப்படியே நடக்கட்டும், அதனால எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பரவாயில்ல. ஆனால் என் ஆண்டவர் மட்டும் என்னை விட்டு போக மாட்டார். தாவீது இப்படி ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், நீ தந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடாதிரும். எது எடுத்தாலும் இதை எடுக்காதீங்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க. ஏன்னா உம்முடைய சமூகத்தில் தான் எனக்கு ஆனந்தம் இருக்கிறது, பரிபூரண ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நித்திய பேரின்பம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கட்டும், அப்பொழுது உங்களுக்கு செழிப்பு வரும். சரி, இன்றைக்கி அநேகர் எனக்கு போன் அடிக்கிறதுலாம் என்னென்னா, கடன் பற்றாக்குறை, ஐயோ பிள்ளைக்கு கடன் வாங்கிட்டேன், வீடு கட்ட கடன் வாங்கிட்டேன், வேலைக்கு கடன் வாங்கி கொடுத்தேன். ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க, ராஜபாளையத்திலேருந்து, நான் வேலைக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டேம்மா, என் மருமையை கஷ்டப்படுறான்னு அவருக்கு வேறு கடன் வாங்கி கொடுத்துட்டேம்மா. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் இந்த கடங்காரங்க என்ன செய்கிறாங்க, நான் வீட்டில் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்கம்மா, வட்டி மேலே வட்டி போடுறாங்க. ஆனால் அவங்க புரோக்ராம் பார்த்தேன், ஃபோனில் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் மகனுக்கு வெளிநாட்டு வேலைக்கு ஒரு வாசலை திறந்துருக்காருமா, விசா போயிட்டானுமா, இனிமேல் என் கஷ்டம் நீங்கிருமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில், தேவைகள் மத்தியில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுத்து பாருங்கள். எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஒரு அருமையான ஒரு தாயார்
அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான். ஆனால் இந்த டிவி ப்ரோக்ராம் மூலம் நம்ம 4 வருஷமாக இந்த டிவியில் தேவ செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 16வது வருஷம் தொடங்கினோம். இப்போ 20 4 வருஷம் ஆச்சு. அவங்க சொன்னாங்க 4 வருஷத்தில் எனக்கு அவங்க ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து நீங்கள் சொன்னீங்க தரித்திரம் கடன் எல்லாம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும், கர்த்தருக்கு நீங்கள் உற்சாகமாக கொடுத்து பாருங்கள்னு சொன்னீங்க. அதை நான் ஃபாலோ பண்ணணும்மா. இத்தனைக்கு அவங்க புறஜாதி தான். ஆனால் ஆண்டவரை இது மூலம் ஏற்றுக்கொண்டு நாங்கள் சீக்கிரட்டாக ஞானஸ்தானம் வாங்கிட்டோம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு வீட்டில் நடக்கிற கூட்டத்துக்கு தாம்மா இதுவரையும் போய்கிட்டு இருக்கோம். சர்ச்சுக்கெல்லாம் நாங்கள் போக முடியாது, எங்கள் சமுதாயம் எங்களை ஒதுக்கிறோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க இன்றைக்கி அவங்க சொன்னாங்க இந்த போன வாரம் ஃபோனில் சொன்னாங்க, அம்மா 90% கடன் முடிஞ்சு போச்சுமா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மார்ச்சோட இன்னொரு 10% கடனும் நீங்கி போகும். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் ஊழியத்துக்கு, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு, இந்த தேவனுடைய பணிக்கு, உலக சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேம்மா. கொஞ்சமாக ஒவ்வொரு மாதம் கூட்டி கொடுக்க ஆரம்பித்தேம்மா. இப்போ என் கடனெல்லாம் அடைஞ்சிருச்சு. என் மகனுக்கு நிரந்தர வேலை கிடச்சிருச்சுமா. நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்மா. வீட்டுக்காரங்க எத்தனை முறை காலி பண்ண சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க நிச்சயம் இந்த வீட்டிலே இருந்து வீடு வாங்கி போன்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணோம்மா. இப்போ ஒரு இடம் பார்க்குறோம்மா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கொடுத்து பாருங்கள், தரித்திரம் நீங்கும், கஷ்டம் நீங்கும், கடன் நீங்கும். இங்கே பார்க்குறோம் நீதிமொழிகள் 11, 25, 24 வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. 25 வசனம். உதாரக்குண்ணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்ம தண்ணி பாய்ச்சினா தண்ணியே நமக்கு நிச்சயம் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். நம்ம எதை அளக்கிறோமோ, எந்த அளவு அளக்கிறோமோ அதுதான் நமக்கு. லூக்கா 6:38 அப்படி தான் சொல்லுது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் போடுவார்கள். அவங்களுக்கு அளவுலா சந்தோஷம் பாருங்கள். எந்த பிரச்சனாலும் எங்களுக்கு ஃபோன் அடிப்பாங்க. வேலூர் மாவட்டத்தில் இருக்காங்க, ஃபோன் அடிப்பாங்க. இன்னும் ஆளெல்லாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு அளவுலா சந்தோஷம். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நான் கடன் மத்தியில் கொடுக்க ஆரம்பித்தேம்மா. கர்த்தரின் கடனெல்லாம் அகற்றினார். செழிப்பு வந்துருச்சு பொருளாதாரத்தில். என் பிள்ளைக்கு நான் நகை வாங்கியிருக்கேம்மா, 1 பவுன் வாங்கியிருக்கேன், 2 பவுன் வாங்கியிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாட்சியாக சொல்லுவாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம்மா, உங்கள் ப்ரோக்ராமை நாங்கள் தவறாமல் பார்க்குறோம்மா. அது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. என் கணவர் கூட நம்ப மாட்டார். அவர் சீரட்டு குடிப்பதெல்லாம் இது மூலம் விட்டுட்டாருமா. ஒருக்கா நீங்கள் சொன்னீங்க சீரட்டை தூக்கி வெளியே கீழே போடு அப்படின்னு சொன்னீங்க. அதுலேருந்து போட்டாருமா பயந்துக்கிட்டு. ஆண்டவர் என்னைத்தான் சொல்கிறாருன்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நானே இவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னா ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட மாட்டார். ஒருவன் பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவர்கள் இன்னைக்கு செழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தரை நம்பி நீங்கள் செழிப்பதற்கு எதை கொடுக்க முடியுமோ கொடுங்க. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து என்ன பண்ணுறேன், ஆண்டவருக்கு எதுவும் என்ன இருக்குதோ கொடுத்துருவேன். இத்தனை முறை கையில் இருந்த வலையெல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன் ஆண்டவருக்குன்னு, ஊழியங்களுக்குன்னு. ஆண்டவர் என்னை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிலைநிறுத்தி இருக்கிறார். 2வதாக சங்கீதம் 66:12 மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அக்கினி சோதனை, சாத்தான் கொடுக்குற சோதனை, தண்ணீர், இந்த உலகத்தில் இருக்கிற அழிவு சேதம், பொல்லாத மனிதர்களால் வருகிற பிரச்சனை, மனிதர்களை தலை மேலே ஏறி வர பண்ணினீர். நீங்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தீராத வியாதி பிடிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒரு ஞானம் இல்லாமல் புத்தி இல்லாமல் சரியாக படிக்கலைன்னு உங்களை அலட்சியம் பண்ணி இருக்கலாம் சமுதாயமோ, அல்லது உங்கள் உறவினரோ உங்களை ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். நீ ஒன்றுக்கு உருப்பட மாட்ட போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நீ எதுக்குமே லாய்க்கலேன்னு உதிக்கப்பட்டு இருக்கலாம். மனுஷரை தலைமையில் அப்படி நடந்து வர்ற மாதிரி நீங்கள் உணரலாம். ஐயோ எல்லாரும் புறக்கணிக்கிறாங்களே. இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செழிக்க பண்ணுகிறார். நீங்கள் தண்ணீரில் நடக்கிற மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கலாம். தத்தளிக்கிற பாத்திரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேங்கிறாரு. என்ன செய்யறனே வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். ஐயோ அக்கினி போல சோதனை, அக்கினி போல சோதனை. ஆனால் இதிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களை மீட்டெடுத்து உங்களை செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார்.
இப்பொழுது நீங்கள் ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. என் மகனுக்கு பேச்சு திறமை இல்லை, ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் மகளுக்கு படிப்பு திறமை இல்லை, புத்தி இல்லை, ஞானம் இல்லை, பேதையாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மனுஷர் தலையில் அப்படியே மேலே நடந்து போகிற மாதிரி, எல்லா மனுஷரும் வெறுக்கிற மாதிரி என் பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் பிள்ளையை செழிப்பான இடத்துல கொண்டு விட போகிறார். அதை பார்க்கத்தான் போகிறீங்க. அந்நிய கண்களில் உங்கள் கண்ணு பார்க்கத்தான் போகுது. அடுத்தபடியாக சங்கீதம் 65:9, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதி, பரிசுத்தாவி அபிஷேகத்துக்காக ஒருவேளை நீங்கள் வாஞ்சிக்கலாம். ஐயோ எல்லாரும் வெவ்வேறு பாச பேசி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே, நான் சர்ச்சுக்கு போயிட்டு எப்படி போகிறேன் அப்படியே வர்றேனே, சிவக்கூட்டத்துக்கு அப்படியே போயிட்டு இப்படியே வரேனே, எனக்கு அந்த தேவ ஆவியானவர் என் மேலே ஊற்றப்படணுமே, நான் வேறு மனுஷியாக மாறணுமே, தரிசனங்களை பார்க்கணுமே, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுமே. மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தைய ஜீவனும் சமாதானமா தேவ ஆவினால் நடத்தப்பட வேண்டுமே, மனுஷர்களால் நடத்தப்படக்கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலனடைந்த யூதேயா, சமாரியா, எருசலேம், உலகத்தில் எல்லா இடங்களையும் சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் சாட்சி சொல்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேர் பொருத்தனை பண்ணிட்டு வாரீங்க, உங்களால் சாட்சி சொல்ல முடியல. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாக இல்லை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கும் போது சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியினால் நீங்கள் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் போது என்ன ஆகும்? மிகுந்த சந்தோஷம், உலகம் எடுக்க முடியாத சந்தோஷம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தின் அல்ல, என் ஆவியினாலே ஆகும். அந்த தேவ நதியினால் உங்களை நிரப்பி உங்களை செழிக்க பண்ணுகிறார். ஒன்றுக்குமே புரோஜனமற்ற உங்களை பாருங்கள் மன்றாட்டு ஜெபாவினால் நிரப்புகிறார். தாவீதின் வம்சத்தான் மேலும் எருசலேம் குடிகள் மீதும் விண்ணப்பத்தின் ஆவியையும் மன்றாட்டின் ஆவியையும் நிரப்புன தேவ ஆவியானவர் உங்களை இன்றைக்கு நிரப்புறார். என்னால் அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலங்க, 1/4 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. தேவ ஆவினால் நிரம்பி வாக்கு கடங்காத பெருமுச்சோடு இந்த 2 நாட்களை உங்களை ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை என்கிற அந்த பேரை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருகிறார். என் மகள் ஜெப வீராங்கனை, என் மகன் ஜெப வீரன், வீர நெகேமியா போல மாற போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய ஆவியினால எல்லாமே ஆகும். லாஸ்டா 92 சங்கீதம் 13 இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சபை விட்டு சபை ஓடாதீங்க. இன்னைக்கு ஒரு சபை, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை, இன்னொரு சபை, அடுத்து ஏஜி சர்ச்சு, அடுத்து ஏதோ ஒரு இது தனியாக வச்சுருப்பாங்க, எந்த இதுலையுமே அவங்க சேர்ந்துருக்க மாட்டாங்க, ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருப்பாங்க, இண்டிபெண்ட்டாக அந்த சர்ச்சுக்கு போவாங்க. ஒரு வாரம் சிஎஸ்சி பக்கத்தில் இருக்க போகிறேம்பாங்க. வேறு இன்னொரு வாரம் என்ன செய்வாங்க, யாராவது கூப்பிடுவாங்க, அங்கே வாங்க, பேர் சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, வியாதி குணமாகுது, அங்கே ஓடுவாங்க. நோ, நீங்கள் ஏதாவது ஒரு சபையில் அங்கே வைக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற ஆவிக்குரிய சபையில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா சபை இயேசுவின் இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை, இயேசுவின் சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அதில் அங்கே இருங்க, ஆலயத்தில் நாட்டப்படுங்க. தாவீது சொல்கிறார், நான் ஆலயத்தில் ஒலிவு மர கன்ற போல என்ன செய்கிறேன், நாட்டப்பட்டிருக்கேங்கிறாரு. ஒலிவு மர கன்றுக்கு அழிவே இல்லை, அது எப்பவும் பசேன்னு இருக்கும், எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி. ஆலயத்தில் நிலைத்திருங்கள். ஆனால் பார்க்குறோம், அப்பொழுது ஆலய பிரகாரங்களில் செழிப்பீர்கள். ஆலயத்தில் உண்டான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிரப்புவார். ஆலயத்தில் வியாதி ஜெபிக்கும் போது போகும். அங்கே ஆலயத்தில் ஒரு சபையில் 5 வகை ஊழியம் இருக்கான்னு கேளுங்க. 5 வகை ஊழியம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். நான் பெருசு நீ பெருசுன்னா இல்லை, 5 வகை ஊழியனா உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ அப்படி 5 வகை ஊழியங்களும் நடக்கிற, 5 வகை ஊழியர்களை அங்கீகரிக்கிற, ஆண்டவரை மட்டுமே முதலிடமாக அஸ்திபாரமாக கொண்ட, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற 3 பேரை அங்கீகரிக்கிற ஒரு நல்ல சபையில் இருங்க. ஒருத்தர் இப்படி சொன்னார், திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபோன் அடிப்பார், அம்மா ஒன்லி ஜீசஸுக்கு என் மகன் போயிட்டாம்மா, நல்லா வந்துக்கிட்டு இருந்தாம்மா, நாங்கள்லாம் ஏஜி சர்ச்சில் வளர்ந்தோம்மா, நல்லா
ஆனால் வேலையை விட்டுட்டாமா. அந்த என்னைக்கு அந்த ஒன்லி ஜீசஸ் பாஸ்டர் பார்த்தானோ வேலையை எழுதி கொடுத்துட்டான். சாப்பிடுவதில்லை, யாரோடையும் பேசுவதில்லை. வயசு கிட்டத்தட்ட 27 வயசாச்சுமா. ஜெபம் பண்ணுங்கம்மா, வீட்டில் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறம் ஜெபம் விட்டு இப்போ வீட்டில் சாப்பிட்றான்னு சொன்னாங்க. இப்போ ரொம்ப போகலாமா, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போயிடுறாமா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், நல்லா இருந்த பையன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் கொழுப்புள்ள ஆகாரங்களை, உங்கள் ஆத்துமா திருப்தி படுகிற பிரசங்கத்தை சொல்லுகிற, சத்தியத்தை சத்தியம் என்று பேசுகிற நல்ல ஒரு சபைக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அதில் நிரந்தரமாக நிலைத்திருங்கள். அப்பொழுது செழிப்பீர்கள். கர்த்தர் அங்கே பேசுவார். அசுத்தாவி இருந்தாலும் ஓடிடும். சபைக்குள்ள தேவாலயத்தில் அசுத்தாவி இருந்தால் தான் வேதம் சொல்லுகிறது. அசுத்தாவி ஓடிடும். தரித்திரன் செழிப்பான். கண்டிப்பாக அந்த பிரசங்கம் உங்களை வாழ வைக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். துதி ஆராதனையில் கட்டுகள் உடையும். தொடர்ந்து ஆலயத்தில் நிலைத்திருங்கள், நீங்கள் செழிப்பீர்கள். இப்போ உங்களை தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கலா கராபாதா கலா ராபா ஊரகதிக பபலபரபோ சபலபரபோதி கல்கதிகா ஊரபதிக லபரபரிக சபலபர கல்ககோ. பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாக என்ன செய்யணும்னு பார்த்த ஆண்டவரே, கொடுக்கணும் ஆண்டவரே. தரித்திரத்திலையும் கடன்லையும் கொடுக்கும்போது ஆமென் ஆண்டவரே, அல்லேலூயா. நீர் அதை ஆசீர்வதித்து நூறத்தனையாக இல்லை 1000 மடங்காய் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறீர். கடனிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறீர். கடனோடு பார்த்துக்கிட்டு இருக்க அருமையான சகோதரியே, அல்லேலூயா. ஓராபா வருமானம் குறைவோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரியே, வருமான குறைவிலையும் நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு அனுப்பி பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து பாருங்கள். அல்லேலூயா. ரக சபலபரவ திக்கபலபரவ திக்கல்ககோ. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் செழிப்பீர்கள். மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவினால் நீங்கள் நிரப்பப்படுங்கள். மாம்ச ஆவி ஒன்றுக்கு உதவாது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ரொக்கோ சபதிகபலி பரவதி கல்ககோ. ஓ அக்னிமயமான நாவு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குற ஒவ்வொரு வேலை வந்து அமருவதாக. ஓ வெவ்வேறு பாசைகளை பேசி தீர்க்கதரிசனம் உரைப்பார்களாக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இதை பார்க்குற ஒவ்வொருவர் மேலும் ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கட்ட ஆண்டவரே. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் செழிக்க பண்ணுவீராக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடுமே துதிக்கிறோம். கொள்ள ஆலயத்தில் ஒரு இடத்துல இருப்பார்களாக. ஆமே. இங்கேயும் அலையாதபடி, இந்த வாரம் ஒரு சபை, அடுத்த வாரம் ஒரு சபைன்னு போகாதபடி, ஒரே ஆலயத்தில் ஒரே தேவனுடைய சபையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிலைநிறுத்தப்படுவார்களாக. அல்லேலூயா. கத்த கலரவல். அப்பொழுது சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் ஆண்டவரே. மிகுந்த வேதனையோடு இதை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவியில் உணர்கிறேன். அல்லேலூயா. கத்த கல்கதிகா பாபா ஊரக சபலவர வரிக சபதபல வீர. வீட்டில் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பேசுறது இல்லை, ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லை, சண்டை. அல்லேலூயா. இப்போது அந்த சண்டைக்கார ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி போவதாக. ஒரு மனமும் ஒற்றுமையும் ஏக சிந்தனையும் ஏக இருதயமும் ஒரே விசுவாசமும் அந்த குடும்பத்தில் உண்டாவதாக. மனைவி ஒரு சபை, கணவர் ஒரு சபை, பிள்ளைகள் ஒரு சபை. அப்படி போகிறவள் இந்த நாள் முதல், இந்த மாதம் முதல் ஒரே சபைக்கு நசனா இயேசு நாமத்தில் செல்வார்களாக. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலையும் சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, பொருளாதார பிரகாரமாக செழித்திருப்பார்களாக. ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியத்தை காணிக்கையால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். செல்போன் எண் 9487177765 மற்றும் 9095328172. எங்கள் முகவரி சிஸ்டர் எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. போன் நம்பர் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.